அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து நமக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஜிஎஸ் பகுதியாக இருந்தாலும் சரி, பொது தமிழ் பகுதியிலேருந்தும் டாப் 10 கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த டாப் 10லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கட்டாயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம பாலிட்டி ஏரியாவில் டாப் 10 கொஸ்டின்ஸை தான் பார்க்க இருக்கிறோங்க. மிக முக்கியமாக கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிட்டி ரிலேட்டடான 10 கேள்விகளுக்கான விளக்கங்களை மற்றும் விடை குறிப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல் கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. அக்டோபர் 12, 2005 அன்று நடைமுறைக்கு வந்தது. கூற்று 2. தேசிய பாதுகாப்பு அல்லது இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தகவல்கள் சட்டத்தின் கீழ் வெளியிடுதலிருந்து விலக்கு அளிக்கப்படும் வகைகளில் ஒன்றாகும். 3. ஒரு கோரிக்கை தனிநபரின் வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரம் தொடர்பானது என்றால் 48 மணி நேரத்திற்குள் பதில் அளிக்கப்பட வேண்டும். மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானவை எது எவை? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் 12, 2005 வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நடைமுறைக்கு வந்தது. முதல் கூற்று சரி. 2. இது தேசிய பாதுகாப்பு அல்லது இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஒரு தகவலை நம்ம கேட்டோங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலக்கு அளிச்சிருக்காங்க. 2வது கூற்றும் சரி. ஒரு கோரிக்கை தனிநபருடைய வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரம் தொடர்பானது என்றால் 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐக்கான பதில் தரணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எதுக்காக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. மிக முக்கியமாக வந்து அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அடுத்த கேள்வி, கேள்வி 2. குடியரசுத் தலைவர் ஆட்சி குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. குடியரசுத் தலைவர் ஆட்சி குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. மொத்தம் 3 கூற்று இருக்குது. இந்த 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்தால் அதை கையாள்வதற்காக இந்திய அரசியலமைப்பின் கீழ் உள்ள ஒரு ஏற்பாடு இது. 2. இந்த பிரகடனம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் சிறப்பு பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். 3. இது ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும் மற்றும் நாடாளுமன்றத்தின் 6 மாத ஒப்புதலுடன் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானது எது எவை? 2வது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஆட்சி குறித்த கூற்றுகள் கேட்டிருக்காங்க. முதல் கூற்று என்ன? ஒரு ஸ்டேட்டில் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்தால் அதை கையாள்வதற்காக இந்திய அரசியலமைப்பின் கீழ் உள்ள ஒரு ஏற்பாடு. முதல் கூற்று சரி. இந்த பிரகடனம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் சிறப்பு பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சியை பொறுத்தவரையும் சிறப்பு பெரும்பான்மை தேவை கிடையாது. சாதாரண பெரும்பான்மை இருந்தாவே நமக்கு போதுமானது, அமல்படுத்தலாம். ஸோ 2வது கூற்று தவறு. 3. இது ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும் மற்றும் நாடாளுமன்றத்தின் 6 மாத ஒப்புதலுடன் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாமா? இது ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம். ஒவ்வொரு 6 மாத கேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு வருடத்திற்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக 3 ஆண்டு வரை நீட்டிக்கலாம். ஆனால் அந்த 3 ஆண்டுக்கு முன்னே ஒவ்வொரு 6 மாதத்திற்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணும். சப்போஸ் எப்போ வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்துவாங்கன்னா மிக முக்கியமான 3 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 355, ஆர்டிக்கல் 365. இந்த 3 ஆர்டிக்கலின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்துவாங்க. மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 356. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆளுநர் வந்து பரிந்துரைப்பாங்க அல்லது வந்து ஆட்சி சரியாக செயல்படலை ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவாங்க. 2வது ஆர்டிக்கல் 355. ஆர்டிக்கல் 355 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேட்டில் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுது இல்லை வெளிநாட்டிலிருந்து அந்த ஸ்டேட்டுக்கு எதனா பாதிப்பு ஏற்படும் மாதிரி இருந்தால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா
குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் 355. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 365. ஆர்டிகல் 365 பொறுத்தவரையும் மத்திய அரசு சொல்லக்கூடிய ரூல்ஸை குறிப்பாக கான்ஸ்டியூஷன் படி செயல்படுத்தவில்லை என்றால் அதன் அடிப்படையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் மூன்று ஆண்டுகள் வரை செயல்படுத்தலாம், ஒவ்வொரு 6 மாத கேப்பில் ஒப்புதல் பெற்ற பிறகு. அப்போ இங்கே ரெண்டாவது கேள்விக்கு சரியானது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்ற 2 தவறாக இருக்குது. கேள்வி 3, சீர்மரபினர் சமூகங்களின் வரலாறு குறித்த கூற்றுகளில் சரியானது எது எவை? முதலில் பிரிட்டிஷ் கால சட்டத்தின் கீழ் குற்ற பரம்பினர் என்று வகைப்படுத்தப்பட்டனர். 2, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1952 குற்ற பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்பட்டது. 3, இந்த சமூகங்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை ஆய்வு செய்ய ரேங்கே ஆணையம் அமைக்கப்பட்டது. கேள்வி என்ன? சீர்மரபினர் டிஎன்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீர்மரபினர் தொடர்பான குழு தான் வந்து மிக முக்கியமாக கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடியது. சீர்மரபினர்னா யாருன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1871 குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. அதில் குறிப்பாக நாடோடிகள், பழங்குடியினர் அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் அடக்கியிருப்பாங்க. அவர்களுக்கு வந்து ஏற்பட்ட துயரங்களுக்கு மாற்றாதான் 1952 இந்த குற்ற பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்பட்டது. சரி, இந்த சமூகங்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை ஆய்வு செய்ய ரேங்கே ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீர்மரபினர் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 4, அனந்த சயனம் ஐயங்கார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. அனந்த சயனம் ஐயங்கார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1949 அமைக்கப்பட்டது. அனந்த சயனம் ஐயங்கார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 அமைச்சிருப்பாங்க. இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, குற்ற பரம்பரை சட்டத்தை ரத்து செய்வதற்காக ஆய்வு செய்து பரிந்துரை தந்திருக்கு இந்த அனந்த சயனம் ஐயங்கார் குழு. கேள்வி 5, தேசிய பழங்குடியினர் ஆணையம் குறித்த. கேள்வி 5, தேசிய பழங்குடியினர் ஆணையம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? தேசிய பழங்குடியினர் எஸ்டி கமிஷன் சொல்லலாம், எஸ்டி ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம் குறித்து பின்வரும் கூற்றுகள் எது தவறானது? இந்திய அரசியலமைப்பின் சரத்து 338 கீழ் 338A கீழ் நிறுவப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். பி ஆப்ஷன், ஆணையத்தின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்கள் அனைவரும் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். சி ஆப்ஷன், தலைவருக்கு மத்திய அமைச்சரவை அமைச்சருக்கு இணையான தகுதியும் துணைத் தலைவருக்கு இந்திய அரசின் செயலாளருக்கு இணையான தகுதியும் உண்டு. டி ஆப்ஷன், எந்த ஒரு நபரையும் வரவழைத்து அவர் வருகையை உறுதிப்படுத்தும் ஒரு சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை ஆணையம் கொண்டுள்ளது. ஸோ தேசிய பழங்குடியினர் ஆணையம் குறித்த பின்வரும் கூற்றுகள் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறு. ஸோ தேசிய பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சருக்கு இணையான தகுதி இருக்கும், ஆனால் துணைத் தலைவருக்கு வந்து செயலாளர் தகுதியான கிடையாது. துணைத் தலைவரை பொறுத்தவரை மாநில அமைச்சருடைய தகுதியை பெற்றிருப்பார், உறுப்பினர்களுக்கு தான் செயலாளருக்கு இணையான தகுதியை பெற்றிருக்கும். அப்போ இங்கே 3வது கூற்று தவறாக இருக்குது, அதாவது சி ஆப்ஷன் தவறாக இருக்குது. தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை பொறுத்தவரையும் 89வது சட்ட திருத்தம் 2003 ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஆணையம் சேர்ந்து இருந்திருக்கும். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 89வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ எஸ்சிக்கான தேசிய ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 338 எஸ்சிக்கான ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. தற்போதைய எஸ்சி ஆணையத்தின் தலைவர் யாருன்றதையும் எஸ்டி ஆணையத்தின் தலைவர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 6, இந்தியாவில் சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்களை அமைக்கும் உரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்று இருக்கு, இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை ஒரு முழுமையான உரிமை, அது சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாது. 2, வெளிநாட்டு குடிமக்கள் உட்பட இந்தியாவில் வசிக்கும் அனைத்து நபர்களுக்கும் இந்த உரிமை உள்ளது. 3,
தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமை, ஆனால் அவை டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, அவை முதலாளியால் அங்கீகரிக்கும் உரிமை ஒரு சட்டப்பூர்வ உரிமையாகும். இப்போ இந்தியாவில் சங்கங்கள் அமைக்கணும். ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சாம்சங் தொழிலாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து சங்கங்கள் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு சார்ந்த ஒரு பாலிட்டி கொஸ்டின். ஸோ இந்தியாவில் சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அமைக்கும் உரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஏன் அப்படின்னா பார்க்கலாம். தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை ஒரு முழுமையான உரிமைன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான உரிமை தான். ஆனால் இது சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னா சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியும். 2வது, இது வெளிநாட்டு குடிமக்கள் உட்பட இந்தியாவில் வசிக்கும் அனைத்து நபர்களுக்கும் இந்த உரிமை உள்ளதானா? கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 19 நமக்கு சுதந்திர உரிமை இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தருது. ஸோ இந்த ஆர்டிகல் 19 படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள வசிக்கும் நபர்களுக்கு மட்டும்தான், இந்திய குடியுரிமை வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சங்கங்கள் அமைக்கும் உரிமை இருக்குது. அப்போ 2வது கூற்று தவறு. 3, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமை, ஆனால் அவை முதலாளியால் அங்கீகரிக்கும் உரிமை ஒரு சட்டப்பூர்வ உரிமையாகும். அப்போ இங்கே சரியானது 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி எண் 7, குண்டர் சட்டத்தை விரிவுபடுத்தி பின்வரும் எந்த வகை குற்றவாளிகளை சேர்க்க முயற்சித்தன? குண்டர் சட்டத்தை விரிவுபடுத்தி, அதாவது குண்டர் சட்டம் எதுக்காக போடுவாங்கன்னா மிக முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் அது ஃபேமஸாக இருக்கக்கூடியது அதாவது பொது விவகாரங்களில் குறிப்பாக வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடியது, எதிர்காலத்தில் வந்து எதனா ப்ராப்ளம் வரக்கூடியது, போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்து 1 இயர் வரை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை இன்றி வச்சுன்னு இருப்பாங்க. 12 மாதங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியும். ஸோ இதில் இப்போ ஒருத்தரை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. யார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சிறு குற்றவாளிகள், பத்திரிகையாளர் மற்றும் ஊடக ஊழியர்கள், பொருளாதார குற்றவாளிகள், அரசியல் எதிர்ப்பாளர்கள். இதில் புதுசாக திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. பொருளாதார குற்றவாளிகள், அதாவது லோன் எடுத்துகிட்டு கட்டாமல் எஸ்கேப் ஆகிறவங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யலாம் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மணல் குவாரிகளை வந்து கொள்ளடிக்கிறது, அதன் மூலமாக வரவங்களையும் இந்த குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்வி 7 சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 8, தலைமை தேர்தல் அதிகாரி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 2 கூற்று இருக்குது, எது சரின்னு பார்க்கலாம். 1, தலைமை தேர்தல் அதிகாரி மூத்த குடிமைப்பணி அதிகாரிகளின் குழுவில் இருந்து அந்தந்த மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார். 2, ஒரு மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலை தயாரித்து புதுப்பிக்கும் பொறுப்பு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் உள்ளது. ஸோ முதல் முறையாக தமிழ்நாட்டில் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிச்சிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பாலிட்டியிலிருந்து. தலைமை தேர்தல் அதிகாரி பற்றிய கூற்றுகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 2வது கூற்று மட்டும்தான் சரி, முதல் கூற்று தவறு. என்ன தவறுன்றதை பார்க்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி மூத்த குடிமைப்பணி அதிகாரின் குழுவில் இருப்பாங்க. இது அந்தந்த மாநில அரசால் நியமிக்கப்படுவாங்கன்னா கிடையாது, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அதில் வந்து குறிப்பாக வந்து தமிழக அரசு வந்து இவங்களை நியமிக்கிறதுக்கான பரிந்துரையை தருமே தவிர அந்தந்த ஸ்டேட் வந்து நியமிக்க முடியாது. இப்போ முதல் கூற்று தவறு, 2வது கூற்று சரி. கேள்வி 9, நீதியரசர் டி முருகேசன் குழு எதனோடு தொடர்புடையது? மிக முக்கியமான குழுங்க, நிச்சயமாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நீதிபதி டி முருகேசன் குழு எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனியாக எஜுகேஷன் பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 2022 குழு அமைச்சிருப்பாங்க. இதனுடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் 2024 சமர்ப்பிச்சிருப்பாங்க. நீதியரசர் டி முருகேசன் குழு எதனோடு தொடர்புடையது? புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குதல் தொடர்புடையது. கடைசி கொஸ்டின், 10வது கேள்வி. தமிழ்நாடு அரசு மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. இக்குழு பின்வரும் எந்த கொள்கை தொடர்பாக பரிந்துரைகளை வழங்குகிறது? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழு எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை ஆய்வு செய்து அதில் மாற்றங்களை பரிந்துரைப்பு தொடர்பாக அமைச்சிருப்பாங்க. ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி
பாலிட்டி டாப் 10 கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகளை தான் நம்ம பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக வந்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பாலிட்டிலேருந்து இந்த 10 கேள்வியிலேருந்து எதனா ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். இனி வருங்காலங்களில் டாப் 10 சீரீஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸை நம்ம டெய்லி டெஸ்ட்டாகவும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து வீடியோவும் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.